யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாள் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாள். எதற்காக தேவன் எனக்கு இரட்சிப்பை வழங்கினாரோ, எதற்காக வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு அருளி செய்தாரோ, எதற்காக நான் கர்த்தரால் பயில்காட்டி அழைக்கப்பட்டேனோ அதற்கான வேளை இப்பொழுது வந்தது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே எனக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த நாளிலே ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் மூலமாய் யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம், யாவே ஹோலி டு த லார்ட் மினிஸ்ட்ரி என்பதை கர்த்தர் ஆரம்பிக்கும்படியான ஒரு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு இன்ட்ரோ வீடியோ. முதலாவது என்னை பற்றியதான ஒரு முன்னுரை. என்னுடைய பெயர் பொன்மலர். நான் ஒரு மனநிலை மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட். என்னுடைய குடும்பத்துடனே என்னுடைய கணவர் அலெக்சாண்டர் நோயல் சுரேஷ், 2 பிள்ளைகள் லிடியா அண்ட் லிண்டா அலெக்சாண்டர், இவர்களோடு யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து தேசத்திலே நான் குடும்பமாக வசித்து வருகிறேன். என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு, திருநெல்வேலி மாவட்டம் வடக்கங்குளம் என்கிற ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பள்ளி படிப்பை அங்கு முடித்து MBBS திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். என்னுடைய 16வது வயதில்தான் நான் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அறிந்து கொண்டேன். எப்படி ஒரு தகப்பனும் பிள்ளையும் பிரிந்து அநேக நாட்களுக்கு பிறகு சந்தித்தால் என்ன உணர்வு இருக்குமோ, அதே போலதான என்னுடைய எட்டர்னல் ஃபாதர், என்னுடைய பரம தகப்பனை அந்த நாளிலே நான் கண்டுகொண்டேன். என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய குடியிருப்பு இந்த உலகம் அல்ல, அது பரலோகம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ரட்சிப்பிற்கு பிறகு என்னுடைய லைஃப் ஒரு ஈஸியான லைஃப் கிடையாது. கர்த்தர் என்னை உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டார். அநேக பாடுகள், உபத்திரவங்களுக்குள்ளே நான் கடந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூரண ஆனந்தம், மலைகளையும் பெயர்க்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்ததினால் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்து பின்வரும் நாட்களில் உங்களுடனே கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த சேனலை பற்றியதான ஒரு முன்னுரை. எப்படி கர்த்தர் எனக்கு அநேக அதிசயங்கள், விஷன்ஸ், வண்டர்ஸ், ட்ரீம்ஸ் ஏராளம். கர்த்தரை தவிர ஒருவரும் இல்லை. அவருக்கு முன்னே ஒருவர் இருந்ததில்லை, பின்னாடி ஒருவர் இருக்கவில்லை. அவரே ஆதியும் அவரே அந்தமும், அவரே ஆல்பா அவரே ஒமேகா என்பதை நான் கண்டுகொண்டேன். சர்வத்தையும் சிருஷ்டித்து படைத்த இந்த தேவனால், நம்மளுடைய நினைவுகளின் தோற்றங்களையும் கூட அறிந்திருக்கிற இந்த கர்த்தரால் நாம் ஒன்று போய் கேட்கும்போது இது என்னால் முடியாது, இல்லை என்றால் இதில் என்ன செய்யக்கூடாது என்பதை அவரால் சொல்லவே முடியாது. இதனால் எனக்குள்ளே இருந்த விசுவாசம், கர்த்தர் பயங்கரமான ஒரு விசுவாசத்தை அவர் மேல் வைத்திருக்கும்படியாய் தந்திருந்தார். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்தியிலையும் dare to believe him, கர்த்தரை நம்புங்கள், எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள், தைரியமா அவரிடத்தில் போய் சேருங்கள் என்று என்கரேஜ் பண்ணி கொண்டிருந்தேன். என்னை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார்கள், கர்த்தருடைய பணியை செய்வேன் என்று. எனக்கு அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்கள் கூட என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது நான் எப்படி மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார்களோ அப்படியாக நானும் சிந்தித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்காக நான் அப்படி ஊழியம் செய்ய வேண்டும், இப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு வேளை வந்தது. கர்த்தர் என்னை இந்த பணிக்காக அழைத்தார். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை எடுத்து வாசி என்று சொல்லி, இன்றைய நாட்களில் சபைகள் எப்படி இருக்கிறது, சபை மேய்ப்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை, கர்த்தருடைய பணியினை செய் என்பதை என்று என்னை அழைத்தார். முதலாவதாக நான் இந்த பணிக்காக என்னை ஒப்பு கொடுத்தாலும் அதற்கு பிறகு யோனாவை போல ஓடி ஒளிந்தேன். கர்த்தரிடத்திலே போய் சொன்னேன், ஆண்டவரே, எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறது, நான் போய் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணிவிட போகிறேன் என்று. ஆனாலும் கர்த்தர் சில அடிகளை கொடுத்து சில வசனங்கள் மூலமாய் பேசி மறுபடியும் என்னை இழுத்தார். நான் கம்ப்ளீட்டாக அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் போது இமீடியட்டாக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரவில்லை. சில ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்திற்குள்ளாய் நான் கடந்து போக வேண்டியிருந்தது. என்னுடைய மாம்சத்தின் சில கிரியைகளை நான் சிலுவையிலே அடிக்க வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் போய்கொண்டிருந்தாலும் மறுபக்கம் இந்த சேனலை ஆரம்பிக்கக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய மாம்ச ஞானத்தின்படி இதற்கான ஒரு டைட்டில் நான் வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது கர்த்தர் சகரியா 14வது அதிகாரத்தை எடுத்து வாசி என்று சொல்லி
அதிலே 20வது வசனத்தை எனக்கு காண்பித்தார். அந்நாட்களில், கடைசி நாட்களில் குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று. யாவே என்பது ஹைலி ரெஸ்பெக்டபிள் நேம், ஒரு டிவைன்லி நேம், ஹைலி ரெஸ்பெக்டபிள் நேம். ஹோலி டு த லார்ட், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது அவருக்கென்று தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். எதற்காக வரப்போகிறார்? அவருக்கென்று செட்டப்பால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களை பிரித்தெடுக்க வரப்போகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? இதை பேஸ் பண்ணிதான் இந்த லோகோ, இந்த பேனர் எல்லாமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் பொழுது இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது இருக்கும் பொழுது 2 முக்கியமான நபர்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அறிமுகப்படுத்தினார். 2 ஊழியக்காரர்கள், பிரதர் எட்வின் பாஸ்கர், பாஸ்டர் விஜி அண்ட் பாஸ்டர் ஜான். இவர்களுக்கு எனக்கு அதுக்கு முன் வரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2 பேரும் என்னை அதிகமாக என்கரேஜ் பண்ணினார்கள். இந்த லோகோவுடைய அந்த ஃபர்ஸ்ட் அதை டிசைன் பண்ணி கொடுத்தது பாஸ்டர் விஜி, பாஸ்டர் ஜான் அவர்களுடைய டாக்டர். அதற்கு பிறகு பிரதர் எட்வின் பாஸ்கர் அவர்கள் எனக்கு அதிகமான ஹெல்ப் பண்ணி இதை ஃபர்தராக டெவலப் பண்ணும்படியாக அவர் எனக்கு உதவி செய்தார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு பிறகு இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவதற்கு முன்பாக எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், நீ இன்னும் ஒரு விசை கர்த்தரிடத்தில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுமா என்று. நான் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இன்னும் ஒரு விசையோடு கூட பேசுங்கள் என்று சொல்லும்போது, நான் இப்பொழுது யுனைடெட் கிங்டத்திலே நான் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த சர்ச் குட் ஷெப்பர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச். அங்கே இருந்து ஒரு சகோதரி அவர்கள் என்னிடத்தில் வந்து, அவர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, அவர்கள் என்னிடத்தில் வந்து கர்த்தர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை கூறினார் என்று சொல்லி இதை உறுதிப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம், யாவே ஹோலி டு த லார்ட் மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிக்கும்படியாய், பிரதிஷ்டை பண்ணும்படியாய் இம்மட்டும் என்னை நடத்தின ஊழியக்காரர்கள், இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் இதற்காக ஜெபிக்க போகிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல் மூலமாய் நான் இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், இந்த காலத்தில் இது நடக்கும், இல்லை நான் இப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லும்படியான காரியம் எனக்கு தெரியுமோ தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிகழ்காலமோ வருங்காலமோ எந்த காலம் இருந்தாலும் அது உங்களை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்காதபடிக்கும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கும், உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும், அது ரகசிய வருகையோ பகிரங்க வருகையோ எந்த வருகையா இருந்தாலும் கர்த்தருடைய வருகையிலே நீங்க போகும்படியான ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகத்தின் துணையால் இதை நான் செய்யக்கூடும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் துதிக்கப்படுவதாக. அவர் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாரு? காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இப்பொழுது நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒரு சின்ன ஜெபம் நமக்கு என்ன செய்யட்டும் ஏறெடுக்கும்படி இந்த நாட்களில் நம்முடைய அருமை மகள் பொன்மலர் அவர்கள் ஒரு சின்ன என்ன செய்கிற ஒரு சின்ன சேனலை என்ன செய்கிற ஆரம்பிக்கும்படிக்கு அவர்கள் நாட்களை எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சேனலை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியும் கர்த்தர் அவர்களை என்ன செய்து பரிசுத்தமாக்கும்படியும் இந்த சேனலை பார்க்குற யாவருமே நன்மையை கண்டடையவும் கர்த்தருடைய மகிமையை கண்டடையவும் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தம்மை பிரசன்னமாகி பரிசுத்தத்தினால் நம்முடைய தேவனுடைய ஜனங்களாக மாறி பரிசுத்தத்தினால் கர்த்தருடைய வருகையிலே எதிர்கொண்டு போய் கர்த்தரை என்றென்றைக்கும் துதிக்கவும் அவருடைய மனவாட்டியாய் மாறவும் அவர்களுக்கு தேவன் கிருபை செய்யும்படிக்கு இந்த சேனல் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆக இந்த சேனலில் கர்த்தர் தாமே திரு பொன் மலர் சுரேஷ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் எழுந்திருச்சலாம் ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து இந்த சேனலை என்ன செய்வோம் ஆரம்பித்து வைக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நான் ஒரு சின்ன வசனத்தை படிக்கிறேன். அது ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோனில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலேயும் அதன் சபைகளிலேயும் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையான எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும்.
ஆமே. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தாமே அந்த மகளுடைய வேண்டுதலையும் அந்த மகளுடைய பிரயாசத்தின் பலனையும் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாம். மண்ணில் இருந்து மனிதரை எடுத்தது லேசான காரியம். மண்ணில் இருந்து மனிதரை எடுத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலமில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமீன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக இடத்தில் வருகிற கர்த்தாவே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த நாட்களிலே நீர் எங்களை கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து நீர் ஆதி முதலாய் அனாதி தீர்மானத்தின்படி உம்முடைய திட்டத்தில் வைத்திருந்த காரியத்தை செய்யும்படிக்கு இந்த நாட்களில் உமது பிள்ளைகளுடைய இதயத்தை நீர் ஏவினபடினா உமக்கு கோடாகோடி சோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே, நீர் கிருபையினால் இறங்கி உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி மனத்திலே தாழ்த்துகிறேன். ஏனென்றால் இந்த சானலை கர்த்தாவே ஆரம்பிப்பதற்கு நீர் அனாதி காலத்தின் முதல் கர்த்தாவே இந்த காலத்துக்காய் நீர் கர்த்தாவை திட்டம் பண்ணி வைத்திருந்தபடினால் இந்த கர்த்தாவே காலங்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லி பார்த்து அந்த நாட்களில் உமது பிள்ளைகளை உருவாக்கி உமது பிள்ளைகள் மூலம் கர்த்தாவை இந்த சேனலை நீர் ஆரம்பிக்கும்படிக்கு நீர் செய்தபடினா நீர் அந்த மகளையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து இந்த சேனலிலே கர்த்தாவே வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து அந்த சேனலை கர்த்தாவே அதை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு மேலான காரியங்களை செய்யும்படிக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் அந்த சேனலானது கர்த்தாவை உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய கிருபையினாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி கர்த்தாவே இந்த நாட்களில் அது கர்த்தாவை செல்போன்களிலும் டிவிகளிலையும் பிரசுரிக்கப்படும்படிக்கு கர்த்தாவை நீர் உதவி செய்யும்படி எங்களுக்கு கர்த்தாவை நீர் கிருபை செய்தபடினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நீர் இதை ஆசீர்வதியும். இது உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறபடினா நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இது தாமே யாவே என்கிற கர்த்தாவே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு நீர் உதவி செய்யும்படி இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த யாவே என்கிற சேனலை கர்த்தாவை ஆசீர்வதித்து அதன் மூலம் கர்த்தாவை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் அநேகருக்கு பரிசுத்தம் உள்ளதாயும் அநேகருக்கு கிருபை உள்ளதாயும் விளங்கும்படிக்கு தேவரையே தாமே உதவி செய்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சேனலை கர்த்தாவே உபயோகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்களுக்கு இருக்கிற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் எந்த விதமான கிரியைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றும். நீர் தாமே ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த சேனலை உபயோகிக்கிற ஒவ்வொரு கர்த்தாவு மனுஷர் மேலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷர் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தாவே உடம் பிரசன்னம் தங்கியிருந்து இந்த சேனலை ஒளிபரப்புகிற மது பிள்ளைகளுக்கு கர்த்தாவை நீர் கிருபையினால் இறங்கி அவளுடைய எல்லா காரியத்தையும் நிர்வாகிக்கப்படணும். நீர் கர்த்தாவை எப்பொழுது எங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பிரிந்தும் சகல நாட்களை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பலப்படுத்தி பாதுகாத்து கர்த்தாவுடைய நாமத்தை நிமித்தம் கடைசி வரைக்கும் கர்த்தாவை உமது பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து கர்த்தாவை கிருபை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினா கேட்கிறோம் ஜீவனுள்ள நித்திய பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yahweh, holy to the Lord ministry, on the barcode நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிப்பராக. அது மட்டும் இல்லை, மதர் புத்தர் ராம்தீப்பில் கேட்கிறோம். இந்த ஊழிய பாதையில் அருமையான சகோதரிகளுக்கு வல்லமை பயன்படுத்து அநேக ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அநேக ஜனங்கள் உறவின் சத்தியத்தை அறிய வேண்டும். யாவை ஒழித்து ரோட் மினிஸ்ட்ரியை
கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, பலப்படுத்தி நடத்துவதாக. எல்லா வன்கண்களுக்கு எல்லா காரியத்தைக்கு விலைக்கு பாதுகாக்கொள்ளு. இதோ எல்லா பண தேவைகளும் எல்லா காரியத்தையும் நீ சந்திக்கு ನಿಷ್ಠೆಯಾದರೆ ಒಮ್ಮಕ್ಕಾಗಿ ಒಮ್ಮೆಯ ಉತ್ತಮ TMD கிருபை அதன மத சிஸ்டத்தை எடுத்து பயன்படுத்துவதாக ராஜா. இயேசுவே நீ பெரியவே ரப்பா. என் நாமத்தில் இதை கேட்டாலும் அதை செய்வேன் தேவி. இது கேட்குற பண்டவை ஊழியத்தை கக்க நீர் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளிலே அன்பு சகோதரி மலருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 68:11 படியாக ஆண்டவர் வசனம் கொடுத்தார், அதை பிரசித்தப்படுத்துவதின் கூட்டம் மிகுதி என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகையை அதிசீக்கிரமாய் சம்பவிக்கிறபடியால் கர்த்ததாமே தம்முடைய பிள்ளைகளை ஆங்காங்கே எழுப்பி நம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகிறார். அதே வகையிலே அன்பு சகோதரி மலரை கர்த்ததாமே நம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக ராஜ்யமுடியாக எடுத்து பயன்படுத்துவதில் சந்தேகமே இல்லை. நன்மையினாலும் கிருபையினாலும் தேவநாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தாராக. ஆமென். ஐசாயா 55:10-11 வாசிக்கிறோம். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது, அது நான் விரும்புகிறதுக்கு அனுப்புகிற காரியம் ஆகும்படி செய்யும். கர்த்ததாமே இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம். இந்த மகள் மூலமாக தேவனாய் கர்த்தர் அனுப்புகிற ஒவ்வொரு வசனமும் அவர் அனுப்புகிற காரியம் ஆகும்படியாக கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா மெக்காதேஸ், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அந்த தலைப்பில் ராஜா ஆண்டவரை செய்ய போகிற அந்த காரியங்களை அன்றைய ஊழியங்களை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைய நீர் அனுப்பின அந்த வசனமானது ராஜா மாறி உறைந்த மழையும் ராஜா எப்படி வானசிலிருந்து இறங்கி அன்றைய புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அன்றைய பூமியில ராஜா அதை நினைச்சு புல்ல முளைக்க பண்ணதோ அவ்விதமாய் ராஜா நீர் அனுப்பின அந்த வசனம் காரியம் வாய்க்கும்படியாக அனுப்புற அந்த purpose needs to be fulfilled in the mighty name of Jesus. அது மாத்திரமல்ல ராஜா, ஐசாயா 59:11 சொல்ற வண்ணமாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் என் ஆண்டவரை அருளின அந்த வார்த்தைகளும் ராஜா உன்னுடைய ஆண்டவரை அவங்களுடைய வாயில மாத்திரமல்ல சந்ததி சந்ததியாக தேவனுடைய வார்த்தையை உரைக்கத்தக்கதாக நீர் முன்குறித்து பரிசுத்தப்படுத்தி நீர் நிலைநிறுத்தும்படியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு விரோதமாக எழுமுறை எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக உடைய சமூகத்தில் உடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியாக விளங்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு ஜெபத்தை இந்த நேரத்திலும் ஏறெடுக்க நான் ஆசிக்கின்றேன். சேனைகளின் கர்த்தாவே, கேருபுகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு அருமையான யூடியூப் சேனலை, அதாவது வலைத்தளத்தை ஆரம்பிக்கும்படியாக நம்முடைய அருமை சகோதரி டாக்டர் பொன்மலர் அவர்கள் மனதிலே இறைவன் கொடுத்த ஒரு தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு அதை ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அந்த யூடியூப்பினுடைய பெயர் என்னவென்றால் யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம், யாவே ஹோலி டு த லார்ட் மினிஸ்ட்ரீஸ். இதை தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தாவே, பூமி எங்கும் உடைய வசனம் ஆண்டவரே பிரசித்தப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, இந்த பூமி எங்கும் உடைய வார்த்தை நிரம்பி இருக்க நீர் சித்தம் கொண்டீர். உடைய தூதர்களை ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு அனுப்பி
உம்முடைய நேசகுமாரனுடைய பிறப்பை தெரிவித்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நட்சத்திரங்களைப் போல இந்த அருமையான யூடியூப் வலைத்தளமானது உலக பிரசித்தி பெற்றுப்படுகையாக அநேகருடைய இருதயங்களிலே நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்க, நற்செய்தியை கொண்டு சேர்க்க ஆண்டவரே நீர் கிருபை புரிய வேண்டும். அருமை மகளுடைய முயற்சியை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து அவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற பணி ஆண்டவரே, அந்நிய தேசத்திலே இருந்து இந்த பணிகளை செய்யும் போது உம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவைப்படுவதனாலே கர்த்தாவே, உம்முடைய அனுக்கிரகமும் கிருபையும் அவர்களோடு கூட தங்கி இருப்பதாக, அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீ ஆரம்பி நான் முடிப்பேன் என்று சொன்னது போல வல்லமுள்ள தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்க குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஊழியத்தையும் அந்த பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், ஜெயத்துக்கு நேராய் வழி நடத்தும். துதி கன மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என்னுடைய பெயர் பாஸ்கர் அமக்கா. நான் வான்வழிக்கும் ஜீவத்தன் சுவிசேஷ ஊழியத்தை இந்தியாவில் சென்னையில் செஞ்சிட்ருக்கோம். இந்த நாளும் கூட ஒரு ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தான்னு நினைக்கிறேன். லண்டனில் வசிக்கிறதான சகோதரி மலர் என்பவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம். அவங்க குடும்பமாக கணவர் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலையின் மட்டியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியம் சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து அவங்களுக்கு கர்த்தர் அவங்களோடு பேசி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்நாளிலே குதிரைகளே மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தை கொண்டு சகோதரிக்கு கர்த்தர் பேசுதான் ஊழியெல்லாம் யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம், யாவே ஹோலி டு தி லார்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை அவங்க துவங்கியிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் பரிசுத்தம் அடைபடியாக, கர்த்தருடைய வல்லமையின் கர்த்தருடைய போலைக்கு அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் இந்த ஊழியத்தை அவங்க செய்து இருக்கிறார்கள். இந்த நாள் கூட இந்த ஊழியத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதை கேட்குற ஒவ்வொருவரும் பலனடையத்தக்கதாக, கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்ல நான் பரிசுத்த ஆகிய நீங்கள் பரிசுத்த அறிவு கர்த்தர் சொல்கிறார். இந்த அநேக உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் பரிசுத்த அடைய வேண்டும் என்பது கர்த்தருக்கு ஒரு வாஞ்சி உள்ள காரியம், அவங்க சகோதரிக்கு ஒரு வாஞ்சி உள்ள காரியம். அதை நிமித்தமாக அவங்க செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக, போக்களமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வல்லமையாய் ஒவ்வொருவரை தொடும்படியாக, அவங்க நாவை தொடும்படியாக, அவங்க முன்னே கொடுக்கப்படுகிற வார்த்தை கர்த்தர் தொடும்படியாக, அந்த ஜனங்களை கர்த்தர் தொடும்படியாக, பாவத்திலும் சாபத்திலும் மீட்டெடுக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அந்த வார்த்தையை கேளுங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதனால கூட இந்த ஊழியத்திற்காக சகோதரி அவங்க ஜெபிப்பார். பரிசுத்த உள்ள எங்கள் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய நாமத்திலே கர்த்தாவே எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது தகப்பனே. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாகவே தகப்பனே, அருமையான சகோதரிக்கு நீங்கள் ஒரு தரிசனத்தை கொடுத்து கர்த்தாவே சப்பா இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்கு நீங்கள் கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக தகப்பனே அநேக ஜனங்கள் தொடப்படும்படியாக கர்த்தாவே சப்பா இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் உலகத்தில் எந்தெந்த மூலிகைகளிலும் கர்த்தாவே செல்லப்படுகிறதோ அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் தகப்பனே ரட்சிக்கப்படும்படியாக, பரிசுத்தம் அடையும்படியாக கர்த்தாவே இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பலப்படுத்துக்க அப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக அவங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ தகப்பனே அப்பா, ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, அது பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தாவே ஆசீர்வதித்து பழகி பெருகி கர்த்தாவே சப்பா பரலோக ராஜ்யத்தை நிரப்பத்தக்கதாக அப்பா அந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பலப்படுத்துங்க. இதை செய்ய முன் வந்திருக்கிற அருமையான சகோதரியை பலப்படுத்துக்க தகப்பனே இசப்பா. உங்களோட வாஞ்சிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அவங்க முழு வாஞ்சியா இதை நிறைவேற்ற பலன் தாருங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்க வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்பசார பபாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
யாவே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற இந்த சேனலை இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அருமையான சகோதரி மலர் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி, ஊழிய வாஞ்சையின்படி, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர்களுக்கு கொடுத்த இந்த ஊழிய பாரத்தினால் இந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். சேனல் மூலமாக பல வீடியோக்கள், பல செய்திகள் மூலமாக மக்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருவதற்கு ஒரு எக்காலமாக கர்த்தர் கடைசி காலத்தின் ஊழியத்தை செய்வதற்கு அருமை சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்த பாரத்தின்படி இந்த மகிமையான இந்த சேனல் ஆசீர்வாதமாக அமைய நாம் யாவர் கண்களை கூடி ஜெபம் செய்வோம். எங்கள் மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனை, கர்த்தாவே, இந்த புரோகிராமை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது தேவனுடைய சேனை என்ற மக்னாயின் ஊழியத்தின் சார்பில் எங்கள் அன்பு சகோதரியை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த புரோகிராம் ஆசீர்வாதமாக அமைய அடியேன் சொல்லிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.